ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் மொத்தம் 100 கேள்விகள் இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஆதிசித்தராக கருதப்படுபவர் யார்? ஆன்சர் திருமூலர். நூல்களும் நூலாசிரியர்களையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காட்சியிலே மிதந்த கவிதை. ஆன்சர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சலம் அவர்கள். ஓகேங்களா, அருணாச்சலம்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம்? சிவன் அவர்களை சொல்லுவோம். ஓகேங்களா, அவர்களுடைய சிவன் அவர்களுடைய ஆசி வந்து காட்சியில் மிதந்திருக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏட்டில் எழுதா கவிதை அப்படின்றது அன்னகாமு அவர்கள். ஓகேங்களா, அன்னம் அப்படின்றது வந்து அன்னையை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது அம்மாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவங்கள பற்றிலாம் எழுதவே முடியாது கவிதை, அந்த அளவுக்கு வந்து உயர்ந்தவங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஏட்டில் கவிதை எழுதாததான் குறை, மற்றபடி வந்து அவங்க அவ்வளோது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பவளக்கொடி மாலை. பவளக்கொடி மாலைன்றது கருணானந்த சுவாமிகள். ஓகேங்களா, சுவாமிக்கு எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மாலை போடுவோம், அதில் பவளமில் செஞ்ச ஒரு மாலை போடுறோம் அப்படின்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நாடோடி இலக்கியம் அப்படின்றது என்னென்னா கீவா ஜெகநாதன். ஓகேங்களா, என்ன பண்ணுவோம்? நாடோடிகளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? காலிலே தான் நடந்து போவோம். ஓகேங்களா, காலில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அப்படின்னு நடந்து போகும்போது நாதா இணையே நடக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி நாதன்றது கடவுளை சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கீவா ஜெகநாதன். நாட்டுப்புறவியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வானமாமலை. நாட்டுப்புறத்தில் இருக்க பாட்டு தான்ப்பா அப்படியே இப்படி இருக்கும்ப்பா, எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் வானத்தை பற்றிலாம் பாடுவாங்க, மலையை பற்றிலாம் பாடுவாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வானமாமலை. நெக்ஸ்ட், புதிய ஆத்திச்சூடி நூலுடைய ஆசிரியர் பாரதியார். பாண்டிய நாடு அப்படின்றது முத்து வளம் மிக்கது. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மனோன்மணியம். இது 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கும். காவடி சிந்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா அண்ணாமலையார் அவர்கள். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து காவடி சிந்து, காவடி யாருக்கு எடுத்துகிட்டு போவாங்க? முருகருக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா, முருகருடைய தந்தை அண்ணாமலையார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னா ஆரண்ய காண்டம். காரணம், இது எதில் இருக்கும்? கம்பராமாயணத்தில் இருக்கும். புகாரில் பிறந்திருப்பாங்க கண்ணகி அவர்கள், அங்கேருந்து மதுரைக்கு போயிருப்பாங்க, மதுரையிலேருந்து மதுரையை எரிச்சிட்டு வஞ்சிக்கு போயிருப்பாங்க. அப்போ புகார், மதுரை, வஞ்சி. சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இரட்டை காப்பியம். இரட்டை காப்பியம்ன்றது சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. நாடக காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிலப்பதிகாரம். கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா குலோத்துங்க சோழனுடைய அரசவையில் தான் அவை புலவராக கம்பர் அவர்கள் இருந்திருப்பாங்க. தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2 நூல்கள். ஒன்று வந்து கம்பராமாயணமும், இன்னொன்று திருக்குறளும். அடுத்த கூற்று 2 கூற்றுகள் கேட்டிருக்காங்க. கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் அப்படின்றது 2வது காண்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அயோத்தியா காண்டத்தில் மொத்தம் 13 படலங்கள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து பாருங்களேன், காண்டமும் கேட்டிருக்காங்க, அதில் எத்தனை படலங்களும் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம டெப்த்தாக படிக்கணும்னு பார்த்துக்கணும். கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம்ன்றது 2வது காண்டமான்னு கேட்டால் கண்டிப்பாக 2வது காண்டம் தான். அப்போ கூற்று 1ம் சரிதான், கூற்று 2ம் சரிதான். அயோத்தியா காண்டம் அப்படின்றதுல மொத்தம் எத்தனை இது இருக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 13 படலங்கள். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 14 வருஷம் வந்து ராமன் அவர்கள் வந்து வனவாசம் போவாங்கல்ல, ஸோ அதுலேருந்து ஒரு இதை குறைச்சோம் அப்படின்னா அயோத்தியில் இருந்தாங்க அப்படின்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 13 படலங்கள்ன்றது ஈஸியாக இருக்கும். அயோத்தியா காண்டம்ன்றது 2வது காண்டம் அப்படின்றத என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுக்கணும். அண்ணன் தம்பி 2 பேர் அயோத்தியில் இருந்தாங்க, 2 பேர் அப்படின்னா 2வது காண்டம். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? திருக்குறள்லேருந்து டேஷ் கொடுத்து கேட்பாங்க, நம்ம திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணணுன்றது தெரியுது. ஓகேங்களா, ஸோ திருக்குறளையும் சேர்த்து நல்லா படிச்சுக்கோங்க. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாரா பாரதி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் திருக்குறள். வழிப்பறி நிறை கவர்தல் அப்படின்றது எந்த திணைக்குரியதுன்னு கேட்டாங்கன்னா பாலை துணைக்குரியது. காரணம், பாலையெல்லாம் அந்தளவுக்கு வந்து மணல் அது சார்ந்த இடங்கள் தான் இல்லையா, ஸோ வந்து அந்த இடத்துல வளங்கள் எதுவுமே இருக்காது. அப்போ வழிப்பறி, கொள்ளைகள், அதுக்கப்புறம் வந்து ஆடு மாடுகள் அந்த நிறை கவர்ந்துட்டு போகிறது, இந்த மாதிரி தான் நடக்கும். சமுத்திரமுடைய படைப்புகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, இது எல்லாமே. ஓகேங்களா, ஸோ இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சமுத்திரம் அப்படின்றது கடல். ஓகேங்களா, கடலில் நிறைய தண்ணி இருக்கும் இல்லையா, நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா மல்லிப்பூ என்ன பண்ணாது? வாடாது. ஓகேங்களா, ஏன்னா மல்லிப்பூக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருப்போம். அடுத்தது பாலைப்புறா. பாலையில் என்ன பண்ணாது? மோஸ்ட்லி தண்ணி இருக்காது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? தண்ணி நிறைய கொடுக்கணும். அதுக்கு சமுத்திரத்துலேருந்து தண்ணி பைப் கனெக்ஷன் நீங்கள் கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மண் சுமை. ஓகேங்களா, ஸோ மண்ணில் இருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் தண்ணியை சுமந்துட்டு போய் ஊற்றணும் அப்படின்ற மாதிரி. அடுத்தது தலைப்பாகை. ஓகேங்களா, ஸோ கடல்லேருந்து நமக்கு என்ன பண்ணணும்? நிறைய தண்ணியெலாம் வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம மற்றதுக்கெலாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க? அந்த பாலைக்கெலாம் கனெக்ஷன் கொடுத்தா நம்மளை தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு, உதித்த அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் மறைந்த.
சார்பெழுத்து வகையில் எது வராதுன்னு கேட்டாங்கன்னா உயிரெழுத்து. ஏன்னா இது முதல் எழுத்து வகையில் வரும். உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் முதல் எழுத்தில் வந்துடும். சார்பெழுத்து அப்படின்றது உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, மொத்தம் குறுக்கங்கள் 4 இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 10 வகைப்படும். தாராபாரதி எழுதாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இருண்ட வீடு வந்து பாரதிதாசன் அவர்களுடையது. புதிய வேடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதன் 3மே வந்து தாராபாரதியுடைய நூல்கள். மரபு பிழை நீக்கிய சொல் எது? கருங்குயில் கூவும். குயில் கூவும். அதை வச்சு முன்னாடி இருக்க அந்த வார்த்தைகளை வச்சு குழம்பிடக்கூடாது. குயில்னா கூவும், மயில்னா அகவும், கிளி அப்படின்றது கீச்சிரும், கிளின்றது வந்து நம்மளுக்கு பேசும்னு வரணும். ஓகேங்களா? ஸோ மயில் அகவும்னு வரணும், கிளி பேசும்னு வரணும். யானை பாடும்ன்றது தப்பு. ஓகேங்களா? யானை என்ன பண்ணும்? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? யானை பிளிரும். ஓகேங்களா? நானே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட், ஒளி வேறுபாடு அறிந்து. இது வந்து நம்மளுக்கு புக்கிலே இருக்கக்கூடியது தான். இந்த அலைன்றது என்ன அப்படின்னா கடல் அலையை குறிக்கும். இந்த அலைக்கு வந்து புற்று அப்படின்றது. ஓகேங்களா? இந்த அலைன்றது அழைத்தல், ஒருத்தரை கூப்பிட்றதுன்ற அர்த்தம். ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இதில் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை, ஓடம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மதகு நீர் தாங்கும் பலகை. கோ அப்படின்றதுடைய ஓரெழுத்து ஒரு முதல் என்ன அப்படின்னா மதில். ஓகேங்களா? மதில் அப்படின்றது சுவர். ஓகேங்களா? சுவர் மேலே ஏறு, கோ அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அடுத்து அகர வரிசைப்படி கேட்டிருக்காங்க. அகர வரிசைன்றது நம்மளுக்கு என்னது? அந்த வரிசைப்படுத்துறது. இப்போ சா வரிசை இருக்குன்னா சா சா சி சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்துறது. இந்த இடத்துல சால்பு, சிலந்தி, சீருடை, சா சி சி அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததும் சரியான அகர வரிசை தான். அகர வரிசைனாலே என்னது? அந்த வரிசைப்படுத்தணும், அவ்வளோதான். முதல் எழுத்துக்களை வச்சு வரிசைப்படுத்தணும். முதல் எழுத்து சேமாக இருந்தால் அடுத்து 2வது எழுத்துக்கு போகணும். இப்போ காக்கா, கீ கீ, கூ கூ, கே கே, கை, கோகோ, கவ் அந்த வரிசை வச்சு முதல் எழுத்தை வரிசைப்படுத்தணும். அப்போ காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இது நம்மளுக்கு புக்ஸில் இருக்கக்கூடியது தான். புக் பேக் கொஷின் தான் அப்படியே கேட்டிருக்காங்க. விட்டு விட்டு அப்படின்றது அடுக்கு தொடர். இதை இரட்டை கிளவின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா விட்டு அப்படின்றதுக்கு பொருள் இருக்குது. ஒரு வார்த்தையை தனியாக எடுத்து பார்க்கும்போது பொருள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அடுக்கு தொடர். இலக்கண குறிப்பு வச்சு கேட்டுறாங்க. தாய் செய் அப்படின்றது வந்து உண்மை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. தாயும் செய்யும் அப்படின்றத வச்சு இங்கே உண்மை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது சரிதான். ஓகேங்களா? இவங்க கேட்டுக்கிறது தவறான பொருத்தம். முறுக்கு மிசை வந்தான்றது வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருப்பாங்க. தவறு. ஏன் தவறுனா முறுக்கு மிசை வந்தான்றது அன்மொழி தொகை, அது தப்பு. கரும்பு தின்றான் அப்படின்னா கரும்பை தின்றான், அந்த இடத்துல ஐ வருது, அது வேற்றுமை தொகை. இங்கே வந்து அன்மொழி தொகை கொடுத்துருக்காங்க, தப்பு. வெண்குடைன்றது வெண்மை குடை, அப்போ பண்பு தொகை, இது கரெக்டு. விடைக்கேற்ற வினா. மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் அப்படின்றதா சரி. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறானுக்கு இதுதான் சரியான வினாவாக இருக்கும். மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா மனிதர்கள் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? மலைமுக காணா பயிர் போல. இது வந்து என்ன பொருளில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. வறட்சி, வாட்டம், துன்பம் இந்த பொருளில் தான் இருக்குது. ஏன்னா மலைமுகத்தை காணாத பயிர் வந்து வாட்டமாக இருக்கும். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்றது இதுக்கு பொருத்தமானது. பார்த்தோன்னா நினைத்த ஒன்று வந்து பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடக்கும். இது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். இது நடந்துடணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அது நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் டக்குன்னு நடந்து நம்ம கைக்கு வந்துடும். அதுதான் எதுகை, முனை, ஏய்வு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்துதல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள். இதில் என்ன நயம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எதுகை நயம் தான் இருக்குது. எப்படின்னா இந்த ரூ 2வது எழுத்து சேமாக இருக்குது. முதல் எழுத்து சேமாக இருந்தால் மோனை, இங்கே 2வது எழுத்து சேமாக இருக்குது. அதனால் இது என்னதுன்னா எதுகை. கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அடி அளபடை தொடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா அளபடை. இந்த இடத்துல என்ன அளபடை இருக்குன்னா இன்னிசை அளபடை. அப்படின்றது இன்னிசை அளபடைன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அளபடைன்றது அடியில் இருக்குது, ஒரு சீரில் இல்லை. சீர்ன்றது இப்படி இருக்குது, உம்ன்றது இந்த இடத்துல இருக்குது. உம்ன்றது மேலே ஒன்று கீழே ஒன்று அடிகளில் இருக்குது. அப்போ அடி அளபடை தொடை. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. முன் உண்டது செரித்த பின் உண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மருந்துன்றது தேவைப்படாது, செரிச்சதுக்கப்புறம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கக்கூடிய மூலிகை எது அப்படின்னு பார்த்தோன்னா கறிவேப்பிலை. அதனால தான் கறிவேப்பிலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உணவில் சேர்ப்பாங்க. நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னா கறிவேப்பிலை. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று குறிப்பிட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிரேக்கர்களை குறிப்பிடுவோம். கிரேக்கர், ரோமானியர் அவங்களாம் இருப்பாங்கள்ல அவங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற வரிகள் வந்து உணர்த்தக்கூடிய பண்பு எது அப்படின்னா உலகம் எல்லாருமே வந்து பொதுவானவங்க, பொதுமை அப்படின்றதான். இதை சொன்னவர் கணியன் பூங்குன்றனார்.
நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா பாளையங்கள். பாளையங்களாக தான் நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் அவர்கள் தான் பாளையங்கள் அப்படின்றத பிரிச்சிருப்பாங்க. உங்களுக்கான கேள்வி, மொத்தம் எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பழங்காலத்தில் கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய பேரூர் அப்படின்றது பட்டினம்னு சொல்லுவோம், சிற்றூரை பாக்கம்னு சொல்லுவோம். தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு அதாவது வந்து யாரை சொல்லுவாங்க அப்படின்னா காமராசர். ஏன்னா இவர் தான் பிரதமர் சிலர் உருவாகிறதுக்கு காரணமாகவும் இருந்திருப்பார். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பெரியார். ஓகேங்களா? ஸோ பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய பழைய நம்பிக்கைகளை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருப்பார். அடுத்தது, வீரமா முனிவர் தொகுத்த அகராதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சதுரகராதி. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தேவநேய பாவாணர் அகர முதலி திட்ட இயக்குனராக இருந்தாரான்னு கேட்டால் கண்டிப்பாக. தமிழ் சொல்லாராய்ச்சியில் இவர் உச்சம் தொட்டவர். நெக்ஸ்ட்டு, உலக தமிழ் கழகத்தின் நிறுவி இயக்குனராக இருந்தார் அப்படின்றதும் சரிதான். செந்தமிழ் சொற்பிறப்பியலுடைய அகரமுதலி தலைவராகவும் இருந்தார். ஓகேங்களா? எதில் இயக்குனராக இருந்தார், எதில் தலைவராக இருந்தார், இது எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலியுடைய தலைவராக இருந்தார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. இருந்தும் இதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு 10th புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் இப்போ புதுசாக இருக்கிறத படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். செந்தமிழ் சொற்பிறப்பியலுடைய அந்த அகரமுதலிலே தான் திட்ட இயக்குனராக இருந்திருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்றது கெஸ்ஸிங். ஓகேங்களா? ஸோ சரியானதுன்னு நீங்கள் கேட்டிருக்கும் போது நமக்கு ஃபஸ்ட்டு இது கரெக்டு தான். ஓகேங்களா? ஏன்னா அகரமுதலியை வந்து அகரமுதலி திட்ட இயக்குனராக இவர் இருந்திருப்பார். இது வந்து சரி தான். ஓகேங்களா? செகண்ட் பார்த்தோன்னா தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்றது இவர் தான். அப்போ இது கரெக்டு தான். அப்போ முதல் இரண்டும் சரி அப்படின்னு வரணும். நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுன்னா ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு 1 and 2 அப்படின்றது தான் சரியாக இருக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழ் விட தூது அப்படின்ற சிற்றிலக்கிய நூல் 1930 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பதிப்பிச்சிருப்பாங்க. யாருன்னு கேட்டிருக்காங்க. உ.வே.சா அவர்கள். பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மு. வரதராசனார். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. தமிழ் வந்து செல்வாக்கு பெற்றிருந்தது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலேயே வணங்கினர். அதாவது என்னென்னா, ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வணங்குறதுனால சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் தமிழும் செல்வாக்கு பெற்றிருந்தது. அப்போ இந்த சென்டென்ஸ்க்கான காரணம் இது. அப்போ சரியான முறையில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ காரணம் கூற்றும் சரி. கூத்துப்பட்டறை அப்படின்ற அந்த நாடக குழுவை வந்து நடத்தி வந்தவர் யாருன்னா முத்துசாமி அவர்கள். இவங்களை நம்ம கலைஞாயிறுன்னு சொல்லுவோம். கண்ணீர் பூக்கள் அந்த கவிதை தொகுப்பை இயற்றியவர் யார் அப்படின்னா மேத்தா அவர்கள். ஓகேங்களா? 51வது கேள்வி பார்க்கலாம். ஸோ ஆசிரியர்களும் பணியாற்றிய இதழ்களும் கொடுத்துருக்காங்க. பிச்சமூர்த்தி அவர்கள் வந்து அன்னம் விட தூதுன்னு கொடுத்துருப்பாங்க. இது தவறு. ஏன்னா இந்த அன்னம் விட தூது இதழ்கள் நடத்தினவர் மீரா. அப்போ அது தவறான இணை. பாரதியார் இந்தியா விஜயா கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். பெருஞ்சித்தனார் அவர்கள் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு. இதுவும் சரிதான். ராசேந்திரன் அதாவது மீரா அவர்கள் நவ இந்தியா ஹனுமான் கொடுத்துருப்பாங்க. இது தவறு. உங்களுக்கான கேள்வி, நவ இந்தியா மற்றும் ஹனுமான் அது வந்து யார், எந்த ஆசிரியரால் அதாவது வந்து நடத்தப்பட்டது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1ம் 4ம் மட்டும்தான் சரி. 1ம் 4ம் தான் தவறான இணையாக இருக்குது. அப்போ அதுதான் நம்மளுக்கான பதில். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இயேசு காவியம் பாடியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார் நாடகம். ஆசிரியர் பாரதிதாசன். கிறித்தவர்களின் தேவாரம் என அழைக்கப்படுவது ரட்சணிய மனோகரம். இதை மாற்றி போட்டக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரட்சணிய மனோகரம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ரம்னு முடியும் ரெண்டுலேயுமே. ஓகேங்களா? தேவாரம் மனோகரம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பொய்கை ஆழ்வார். முதல் ஆழ்வார்கள் மொத்தம் 3 பேர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ பொய்கை ஆழ்வார் அப்படின்றது இங்கே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. தமிழகத்தில் ரசவாதிகள் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்கன்னு கேட்டாங்கன்னா சித்தர்கள். காளமேக புலவரின் இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா வரதன் அவர்கள். வரதன்றதான் இயற்பெயர். சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் அப்படின்ற அந்த வரியில் திரிலோக நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. தர்மன். அதாவது வந்து மொத்தம் அந்த பாண்டவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய அந்த 5 பேரில் தர்மன் அவர்களை தான் இதில் திரிலோக நாயகன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு டைம் லைன் ரைட் பண்ணி பாருங்கள். சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 காண்டங்களை உடையது.
திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பரஞ்சோதி முனிவர் அவர்கள். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய புராணத்தை தான் நம்ம திருத்தொண்டர் புராணம்னு சொல்வோம். மாஹால் அப்படின்றதுடைய இலக்கண குறிப்பு. மா அப்படின்னு வந்துட்டாலே அது பெரியன்ற பொருளில் வந்துடும். அது உரிச்சொல் தொடர். குறுந்தொகை நூலை பற்றி 2 கொடுத்துட்டு எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 401 பாடல்கள் கொண்டது கரெக்டு தான். 400 பாடல்கள் ப்ளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து இருக்கும். அப்போ 401 பாடல்கள் கரெக்டு தான். தொகுத்தவர் போரிக்கோ, இதுவும் சரிதான். அடுத்ததில் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. நசை அப்படின்றது விருப்பம், இது சரிதான். பிடி அப்படின்றது பெண் யானைன்னு வரணும். ஓகேங்களா. களிறுனா ஆண் யானை, இதில் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. பிடி அப்படின்னா பெண் யானை. யா அப்படின்றது ஒரு வகை மரம் தான், பாலை மரம், இது சரிதான். புளிக்கும் அப்படின்றது உரிக்கும். ஓகேங்களா. அந்த யா வகை மரத்தை வந்து அதை வந்து என்ன பண்ணும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாடல் அடிகளில் வந்திருக்கும். ஓகேங்களா. ஆண் யானை வந்து பெண் யானைக்காக அந்த அந்த பட்டையை வந்து அப்படியே உரிக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எந்த பாடல் அடிகளில் வரக்கூடிய பொருள்? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னா வள்ளலார் அவர்கள். தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பன்னிரு ஆழ்வார்கள். அதாவது 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்கிறோம், அதுதான். நெக்ஸ்ட்டு, சிறு பஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 5 வேர்களை குறிக்கிறது. ஒப்புரவு அப்படின்றது ஊருக்கு உதவுவது. பொருத்தி விடை என்னன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவன், அவள், அவர் இதை கொடுத்துட்டு இது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பதிலீடு பெயர்கள். அதாவது பதிலீடு பெயர்கள்னால் என்னென்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து அவங்களுடைய பெயரை பயன்படுத்துறதுக்கு பதிலாக அவள் தான் சொன்னாள். ஓகேங்களா. அவங்க பேரை சொல்லாமல், இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு பேரை சொல்லாமல் அந்த இடத்துல வந்து அவள் சொன்னால்னு சொல்கிறது. ஓகேங்களா. அப்போ அது அவங்க பேருக்கு பதிலாக இதை பயன்படுத்துகிறோம், அதனால் இது பதிலீடு பெயர்கள். அடுத்தது நாங்கள் முயற்சி செய்வோம். இந்த இடத்துல உளப்படுத்தா தன்மை பன்மை, இது எல்லாமே தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இலக்கணம் பேசிஸில் கொஷின்ஸ் வருது. ஓகேங்களா. ஸோ அப்போ தெளிவாக நம்ம என்ன பண்ணணும் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து நாம் முயற்சி செய்வோம்ன்றது நமக்கு உளப்பாட்டு. ஓகேங்களா. உளப்படுத்தாதது எது? உளப்பாட்டு. இந்த இடத்துல நாம்ன்றது தான் நமக்கு என்னது? உளப்பாட்டு. நாங்கள்னு வந்துட்டு அது உளப்படுத்தாததில் வந்துடும். நாங்கள், நாம், இது 2 எதில் வரும்னு கேட்டிருக்காங்க. தன்மை பன்மை. பாசிலை பிரித்து எழுதுகன்னு கேட்டாங்கன்னா பசுமை ப்ளஸ் இலை. அருந்துணை பிரித்து எழுதுக, அருமை குடல் துணை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். வல்லினம் மிகா இடம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, இது சரிதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஸ்டோம் அப்படின்றது எதை குறிக்கும்னா புயல். டோர்னடோ அப்படின்றது நமக்கு எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூறாவளியை குறிக்கும். டெம்பஸ்ட் அப்படின்றது எதை குறிக்கும்னா பெருங்காற்று. வைல்ட் விண்ட் அப்படின்றது சுழல் காற்று. ஓகேங்களா. ஸோ டோர்னடோன்றது சூறாவளி, டெம்பஸ்ட் அப்படின்றது பெருங்காற்று. பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மில்லட்ஸ், சிறுதானியம் கரெக்டாக. ஹெர்ப்ஸ் அப்படின்றது நமக்கு மூலிகை. ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது நுண்ணுயிரம், அதாவது நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கும், அதை முறிக்கக்கூடியதான் நம்ம ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவோம். ஜீன் அப்படின்றது மரபணுன்னு வரணும், இந்த இடத்துல பக்க விளைவுன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. சைடு எஃபெக்ட்ன்றது இந்த இடத்துல இருக்கணும், தவறாக இருக்குது. நிறுத்தல் அப்படின்றதோடைய வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நிறுத்து. மயங்கிய வேர்ச்சொல் மயங்கு. வேர்ச்சொல்ன்றது எப்பயுமே கடலை பொருளில் இருக்கணும். சூல் அப்படின்றது வினையால் அணையும் பெயர் கேட்டிருக்காங்க. வினையால் அணையும் பெயர் அப்படின்றது அர் அப்படின்ற சவுண்ட்லேயோ இல்லைனா ஆர் அப்படின்ற சவுண்ட்லேயோ முடியணும். சூழ்வார் அப்படின்னா ஆர் அப்படின்ற சவுண்டில் வருது. தொழிற்பெயர்னு வந்தாலே ஆப்ஷனை பாருங்கள். தல் அப்படின்றது எதில் வருதோ அதுதான் தொழிற்பெயர். நடத்தல். சரியான முறையில் அமைஞ்சிருக்கக்கூடிய தொடர் கேட்டிருக்காங்க. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. இதுதான் வந்து சரியான பதிலாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. தொழிற்பெயர்னாலே ஆப்ஷன்ஸில் தல் எது முடியுதோ அதுதான் தொழிற்பெயர். அடுத்தது மார்கழி அப்படின்றதுடைய பெயர்ச்சொல் வகை எது அப்படின்னா காலப்பெயர். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது, மாதங்களில் தானே வருது. அடுத்து தொடர்களில் பொருத்தமானவற்றை இது இருந்துன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உணர்ச்சி தொடர் அப்படின்றது பார்க்க வந்தான். பார்க்க வந்தான்றது உணர்ச்சியே இல்லை, அப்போ அது தவறு. அடுத்தது வினா தொடர். கேட்டவன் யார், யார் கேட்டால் யார் அப்படின்றது வினா பொருளில் வருது, அப்போ சரிதான். கட்டளை தொடர் அப்படின்றது தண்டனை கொடுங்கள், இவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்றது. அடுத்து பிறவினை தொடர். எவ்வளோ உயரமான மரம், இது தவறு தான். ஏன் அப்படின்னா இது வந்து என்ன பொருளில் வரணும்? இது ஆச்சரியம். ஓகேங்களா. அப்போ இது உணர்ச்சி தொடர். இந்த இடத்துல பிறவினை தொடர்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. கட்டளை தொடரும் வினா தொடர் மட்டும்தான் சரியான பொருளில் இந்த இடத்துல வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பந்து உருண்டது அப்படின்றது எந்த வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தன்வினை வாக்கியம். பந்தை உருட்ட வைத்தான், உருட்டு வித்தான், இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு என்னது பிறவினை வாக்கியம். பிறவினை சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க. உருட்டினான், பயின்றான், பயிற்றுவித்தான், ஆடினாள். இதில் பயின்றான் ஆடினான்றது இது எல்லாமே தன்வினை. இது உருட்டினான் பயிற்றுவித்தான் அப்படின்றது தான் நம்மளுக்கு என்ன வரும்னா பிறவினையில் வரும்.
இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது விவகை வாக்கியம் அப்படின்னா செய்வினை. இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றினார். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, இது என்ன சொல்லுது அப்படின்னா கவலை இல்லாமல் இருக்கிறது. குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். இது வந்து நம்மளுக்கு சொலவடைகள்னு ஒரு பாடத்தில் வந்து கேட்டிருக்காங்க. அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு நினைச்சுதான் கழுதை எடுத்தோம் தான் ஓட்டம், இது எல்லாமே நமக்கு எதுக்குள்ளே வரும்? சொலவடைகள் பாடத்துக்குள்ளே வரக்கூடியது தான். அடுத்து நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முனைவர் அரங்கநாதன் அவர்கள் தான் நூலக விதிகளை உருவாக்கியிருப்பாங்க. தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா திருவி கல்யாணம் சுந்தரம் அவர்கள் தான் என்ன சொல்லியிருப்பார்? தாய்நாடுன்றது தாய்மொழியை வச்சு தான் பிறந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சுட்டி வள்ளியம்மை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது அப்படின்னா நெசவாளர் கூட்டுறவு சங்கம். அதுதான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி வந்து அவங்களோட பெயர்களை சுட்டியிருப்பாங்க அவங்களுடைய கூட்டுறவு சங்கத்துக்கு. அப்போ நெசவாளர் சங்கம் அப்படின்ட்டு தான் சரி. ஓகே, நெசமாவை வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் தில்லையாடி பேர் தான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம் மறக்காமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இதே தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து எப்போ நிறைவேறியதுன்னு கேட்டாங்கன்னா 1947. வரிது நிலையிய காயமும் என்ன வானத்தில் காற்றிலா பகுதியை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா புறநானூறு தான். அப்போ வானத்தில் காற்றிலா பகுதியை கூறுறது தான் வந்து இந்த சென்டென்ஸுடைய பொருள். அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்? தெரிஞ்சுக்கணும். வரிது நிலையிய காயமும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புறநானூறு. இது எப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வானத்தில் காற்றில்லாத பகுதி அப்படின்னு கொடுத்துருக்கோம். வானம்ன்றது புறம் தான். ஓகேங்களா? அகம்ன்றது தான் நம்மளுக்கு மனது அப்படின்னு சொல்லுவோம். வானம்ன்றது புறம், அதாவது புறம்ன்றது வெளிப்படையாக நமக்கு தெரியக்கூடியது. அதனால் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அதனால் புறநானூறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருமிடத்துதவா உவர் நிலம், இது வந்து நிலத்தின் தன்மையை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தாங்கன்னா புறநானூறு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நிலம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு புறம் தான். ஓகேங்களா? அகம் கிடையாது. அப்போ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஔவையார் அவர்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம்ன்றது இந்த இடத்துல செல்வத்தை குறிக்கும். இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது அப்படின்னா ஒப்பாரி அவர்கள். நிறைய இசைக்கலை இருக்கும். அந்த ஒப்பாரி தான் வந்து இறந்தவர்களுக்காக பாடுவாங்க. பொறுத்துக சிவப்பு ரிக்ஷா அப்படின்றது யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஜானகிராமன் அவங்களுடையது தான் வந்து சிவப்பு ரிக்ஷா அவர்கள். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜானகிராமன் அப்படின்னு ஜானகியும் ராமனும் ரிக்ஷாவில் போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது சக்கரவாகம். சக்கரவாகம்ன்றது யார் அப்படின்னா சிதம்பர சுப்பிரமணியம் அவங்கள குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? சக்கரம் அப்படின்றது இதை எப்படி நம்ம ஞாபகம் சக்கரம் வச்ச வாகனம் வாங்கணும். சக்கர வாகம் அப்படின்றது சக்கர வாகனம் ஞாபகம். சக்கரம் வச்ச வாகனம் வாங்கணும்னா நமக்கு மணி வேணும் ஞாபகம். ஓகேங்களா? சிதம்பர சுப்பிரமணியம். அடுத்தது ஜனனி. ஜனனின்றதை பொறுத்த வரைக்கும் ராமாமிர்தம் அவர்கள் அவங்கள வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜனனி ராமாமிர்தம் இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? இது எனக்கு எப்படி க்ளூ எதுவும் ஞாபகம் வரல. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஏதாவது க்ளூ இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு விடுங்க. நான் பின் பண்ணி வச்சுறேன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது யூஸாக இருக்கும். அடுத்தது திரிபுரம். திரிபுரம்ன்றது நம்மளுக்கு என்ன அப்படின்னா அழகிரி சாமி. ஓகேங்களா? சாமி அவர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு ஒவ்வொரு விதியாக வந்து தெரிஞ்சு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாங்க. அது பார்க்கவே அழகாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பகைவர்களின் ஆணரையை கவர செல்லும் போது ஆகோட்பறையை முழக்குவர் அப்படின்றது சரிதான். ஓகேங்களா? ஆனால் ஆகோட்பறையை முழக்கி தான் கவர செல்வாங்க. சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. கரெக்டு தான் இது. அப்போ ரெண்டுமே சரிதான். விலங்கு தோலினால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டுவது கருவி திமிலைன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. பறையை பாண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே தவறு தான். இது எல்லாமே நம்மளுக்கு என்னது? அந்த இசைக்கலை அந்த பாடத்தில் வரக்கூடியது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் தம்பிக்கு. ஓகேங்களா? தம்பிக்கு தான் எழுதியிருப்பாங்க. மூவா அவர்கள் எழுதியிருக்காங்க. என்னென்னு எழுதியிருக்காங்க? தமிழ் வந்து ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி கடிதம் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதோட மொத்தம் நம்மளுக்கு என்னதுன்னா 100 கேள்விகள் முடிவடையுது. ஓகேங்களா? இந்த வீடியோவோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கொஷின்ஸ் வந்து அதில் ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.